வணக்கம். எனது பதிவிலக்கம் 2023 ASPI 500. நான் தெரிந்து கொண்ட தலைப்பானது இலங்கை பொருளாதாரத்தின் அண்மை கால போக்கு. ஒரு நாட்டினுடைய பொருளாதார போக்கு என்பது குறித்த அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் காலப்போக்கில் எந்த திசையில் செல்கின்றது என்பதனை குறிக்கின்றது. அது வளர்கின்றதா, வீழ்கின்றதா அல்லது ஸ்திரமாக இருக்கின்றதா என்பதனை குறிக்கின்றது. அந்த வகையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாயின் கடந்த 7 ஆண்டுகளை வைத்துக்கொண்டு அதனை முக்கியமான 3 காலகட்டங்களில் அடக்கலாம். முதலாவது காலப்பகுதி 2019ஆம் ஆண்டிற்கு முன்னரான காலப்பகுதி. இந்த காலகட்டத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரமானது ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரமாக கொள்ளப்படுகின்றது. அதாவது பொருட்களின் உற்பத்தி வீதமானது அதிகரித்த காலப்பகுதியாக இக்காலப்பகுதி காணப்படுகின்றது. 2018ஆம் ஆண்டில் பொருட்களின் உற்பத்தி வீதமானது 4.6ஆக அதிகரித்து காணப்பட்டது. அதாவது அதற்கு முந்தைய ஆண்டை விட 2018ஆம் ஆண்டில் பொருட்களின் உற்பத்தி வீதமானது 4.6ஆக அதிகரித்து காணப்பட்டது. விலைவாசியும் கட்டுக்குள் இருந்தது. அமெரிக்க டாலருக்கு இணையான இலங்கை ரூபாவின் பெறுமதி 180 ரூபாவாக காணப்பட்டது. 1 கிலோ அரிசியினுடைய விலை 80 ரூபாவாக காணப்பட்டது. 23 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் ஊடாக அந்நிய செலவாணியை மிச்சப்படுத்தியது. இது பொருளாதாரத்தை வலுப்படுத்திய காரணிகளாகும். எனவே இவ்வாறான நிலையில் 2019ஆம் ஆண்டிற்கு முன்னரான இப்பொருளாதார நிலையினை நாம் ஒரு ஆரோக்கியமான பொருளாதார நிலை என்று குறிப்பிடலாம். அடுத்த காலகட்டம் 2020 தொடக்கம் 22 வரையிலான காலப்பகுதி. இந்த காலகட்டம் கடுமையான வீழ்ச்சி போக்கை கொண்டிருந்தது. அதாவது 2020இல் ஏற்பட்ட COVID-19 தொற்று நோயும் 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடியும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தது. அதாவது 2022ஆம் ஆண்டில் பொருட்களின் உற்பத்தி வீதமானது -7.8ஆக அதிகரித்து காணப்பட்டது. அதாவது முந்தைய ஆண்டை விட 2022ஆம் ஆண்டில் பொருட்களின் உற்பத்தி வீதமானது 7.8ஆக குறைவடைந்து காணப்பட்டது. இதன் விளைவாக பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. பலர் வேலை வாய்ப்பை இழந்தனர். பணவீக்கமானது 70% வரை உயர்ந்தது. இதன் விளைவாக 2021ஆம் ஆண்டில் 100 ரூபாவிற்கு வாங்கிய பொருள் 2022ஆம் ஆண்டில் 170 ரூபாவிற்கு வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. 1 கிலோ அரிசியினுடைய விலை 220 ரூபாய் வரை உயர்கின்றது. மேலும் அமெரிக்க டாலருக்கு இணையான இலங்கை ரூபாவின் பெறுமதி 360 ரூபாய் வரை சென்றது. மேலும் மக்கள் எரிபொருள் எரிவாயுக்காக நீண்ட நேரம் மறிக்கணக்கில் வரிசைகளில் நின்றனர். மேலும் இலங்கை தன்னுடைய வெளிநாட்டு கடனை தவணை முறையில் செலுத்த முடியாமல் போனது. இதன் விளைவாக இந்த காலத்தை கடுமையான வீழ்ச்சி போக்கை கொண்ட காலப்பகுதி என்று நாம் குறிப்பிடலாம். அடுத்த காலப்பகுதி 2023 தொடக்கம் தற்காலம் வரையிலான காலப்பகுதி. இக்காலப்பகுதியை மெல்ல மெல்ல மீட்சி போக்கு காலப்பகுதி என்று குறிப்பிடலாம். அதாவது இலங்கை அரசானது 2022ஆம் ஆண்டு நெருக்கடிக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. இதன் விளைவாக இலங்கையில் வரி சீர்திருத்தங்கள், செலவின குறைப்புகள் போன்ற கடுமையான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறான நிலைகளில் இலங்கை பொருளாதாரம் மெல்ல மெல்ல மீட்சி போக்கை நோக்கி நகர்ந்து வருகின்றது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டில் இலங்கையினுடைய பொருட்களின் உற்பத்தி வீதமானது மீண்டும் 5 வீதமாக அதிகரிக்கின்றது. 70 வீதத்தில் இருந்த பணவீக்கமானது 5 வீதத்திற்கு குறைகின்றது. மேலுமாக அத்தியாவசிய தேவைகளின் பொருட்களாகிய அரிசி போன்ற பொருட்களினுடைய விலை 140 தொடக்கம் 150 ரூபாவிற்கு வந்தது. அமெரிக்க டாலருக்கு இணையான இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் 300 ரூபாவிற்கு குறைந்தது. மேலுமாக 21 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் ஊடாக அந்நிய செலவாணியை மிச்சப்படுத்தியது. இது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் காரணிகளில் ஒன்றாகவும் காணப்படுகின்றது. இருப்பினும் மக்களில் அதிக வரிச்சுமை ஏற்படுத்தியதன் மூலமே இவ்வாறான நிலைகள் சாத்தியமானது. இவ்வாறான நிலையில் இலங்கை அரசானது தன்னுடைய பொருளாதாரத்தில் மீட்சியை நோக்கி வளர்ந்து வருகின்ற காலகட்டமாக இக்காலகட்டத்தை நாம் கொள்ளலாம். எனவே நாம் ஒட்டுமொத்தமாக நோக்கின்ற போது இலங்கையினுடைய பொருளாதார போக்கு என்பது ஒரு நேர்கோட்டு பாதை அல்ல. அது ஆங்கில எழுத்தான வி வடிவத்திற்கு சமமாக உள்ளது. அதாவது மேலிருந்து கீழ் வீழ்ந்து தற்போது கீழ்நிலையிலிருந்து மேல் நோக்கி செல்ல முயற்சிக்கின்றது. எனவே இவ்வாறான நிலையில் இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்று மெல்ல மெல்ல தன்னுடைய மீட்சி போக்கை நோக்கி நகர்ந்து வருகின்றதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.